ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சத்தியமாக இவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் என்ன மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் தெரியல, எனக்கு தெரியாது. இது யார் அப்படின்னா நம்மளோட நியாஸ். இப்போ கரண்ட்டாக வந்து 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே, அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து லவ் மேரேஜ் நடந்திருக்கு. என்னென்னா இவர் வந்து இவங்களை பார்க்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி பெரிய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணி பெரிய ஆளாக இல்லையாம். இவங்களோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி. இவங்கள மீட் பண்ணப்ப ரொம்பவே சாதாரணமாக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருக்க ஒரு பர்சனாக தான் இருந்தாராம். அந்த டைமில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஸ்டோரி அந்த ஏவியில் அவார்ட் ஃபங்க்ஷனில் காட்டினப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க மகள்கிட்ட வந்து அம்மா வந்து சொல்கிற மாதிரி அவங்களோட ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஏவியில். ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அதான் அந்த அந்த வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட காதலில் போகி அதுக்கப்புறம் திருமணத்தில் முடிஞ்சு இப்போ ரொம்பவே ஹாப்பியாக வந்து எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, அவங்களோட லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் அவர் வந்து ரொம்ப பெரிய முயற்சியெல்லாம் பண்ணி இப்போ இந்த வாய்ப்பு சன் டிவியில் அவருக்கு கிடச்சி இப்போ அந்த அவார்ட் அவர் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட என்ட்ரி வந்து ரொம்பவே அழகான சாங் மன்னிப்பாயா அப்படிங்கிற சாங்கோட என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. என் ஃபேமிலி எனக்கு ரொம்பவே முக்கியம், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பா என்னோடய ஒய்ஃப். நான் எதுவுமே இல்லாத போதே என் கூட இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணவ அப்படின்னு சொல்லி அவ்வளோ என்கரேஜிங்காக பேசியிருந்தார் அவங்களோட கணவரும் நம்மளோட நியாஸ். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி. வாழ்த்துக்கள் நியாஸ், உங்களோட அந்த அவார்டுக்கு.